அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளில் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் சூரிய பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதால் உறுதியாகவே உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையின்றி உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமான தடையுமின்றி இந்த வேளையில் உங்களை தேடி வரும். எண்ணி 3 நாளில் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக நிறைவாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்மத்தை விட்டு திருக்கணிதத்தின்படி விலகி தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார். எனவே நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க ராகு. அஷ்டமஸ்தானத்தில் கேது வீற்றிருந்தாலும் இறுதி தருவாயில் இந்த இரு கிரகநிலைகளும் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. முதல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்வதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து செல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அற்புதமான இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூமிக்கார மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக அற்புதமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சேர்க்க போகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான தடைகள் சிக்கல்கள் விலகுவதோடு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் விரைவாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியன் தனஸ்தானத்தில் இருந்து விலகி 14ஆம் தேதி முதல் தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். சூரியனின் உச்சம் என்பது தைரிய ஸ்தானமாக அமைவதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3இல் உச்சம் பெறுவது முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனின் உச்சத்தால் அலைச்சல் சிரமமின்றி நல்ல பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய வித்யா கரகரான புதன் 10ஆம் தேதி முதல் ஜென்மத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக தனஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரன் 12ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் முழு நிலவாக வலம் வர போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமான சூழலை உருவாக்குவதால் எண்ணி 3 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கும் போது ராசியின் அதிபதியான சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி பாதசனியாக
குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே நல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதியாகவே பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வருவதோடு உறவுகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிரமமும் இன்றி வரும். இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட குடும்பத்தில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான தடையும் இன்றி இல்லத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலும் உறுதியாகவே கைகூடுகிறது. மேலும் இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும். ஜென்மசனியின் ஆதிக்கம் சற்று குறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பணிச்சுமை என்பது உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அலுவலகம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் புதிய வேலை வாய்ப்பு போன்ற வளர்ச்சி நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் ராகு மற்றும் சனியின் சேர்க்கை விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். லாபம் மனதிற்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிக அலைச்சல் இருந்தாலும் பயணங்கள் அதிகமாக மேற்கொண்டாலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உறுதியாக சந்திக்க முடியும். மட்டுமல்லாது பல்வேறு வகையான துறைகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதோடு புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறையில் பெயர் புகழ் பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அரசியலில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் உயர் பதவிகள் உங்களை தேடி உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வருகிறது. மாணவர்களின் கல்வியில் நினைத்த முன்னேற்றத்தை இந்த வேளையில் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற வகையில் அமைவதோடு மூலப்பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடிய தருணமாக அமைந்தாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். எனவே நல்ல முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் அற்புதமான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி நிச்சயமாக வரும்.